இயேசு எங்கெங்க மேன்மைப்படுகிறாரோ அல்லது இயேசுனுடைய மகிமை எங்கெங்க வெளிப்படுதோ அங்கங்க ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு பிரின்சிபல் மாதிரி எடுத்துக்கலாம். இயேசு மகிமைப்படும் போது, அவருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த இடத்தில் ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இயேசு முதல்ல ஒரு பெரிய ஒரு போதகராக வெளிப்படுறாருன்னா நமக்கு போதிக்கிறவர், அவர் வழிகாட்டுகிறவர். இயேசு பிசாசை விரட்டுகிறவராய் வெளிப்படுறாருன்னா அப்ப இன்றைக்கும் பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கக்கூடியவர். இயேசு எல்லா வியாதியையும் குணமாக்குறார்னா அப்ப இன்றைக்கும் நம்மை குணமாக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். இயேசு வந்து குஷ்டரோகியை சுத்திகரிக்கிறார்னா அப்போ பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். இயேசு பாவத்தையே மன்னிக்கிறார்னா அப்ப இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு வந்து பாவிகளுக்காகவே வந்தேன்னு சொன்னா அப்ப இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிக்கும் பெரிய நம்பிக்கை. இயேசுனுடைய மகிமை எங்கெங்க வெளிப்படுதோ அங்கங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். அப்ப இங்க இயேசு மணவாளன் என்று வெளிப்படுகிறார், மணவாளனாய் காணப்படுகிறார். இதுல நமக்கு ஆசீர்வாதம் இல்லையான்னு கேட்கிறேன். பெரிய ஆசீர்வாதங்க. என்ன ஆசீர்வாதம் தான் ரெண்டாவது பாயிண்ட். இங்கே வந்து முதல்ல வெளிப்படுறது இயேசுனுடைய மேன்மை, அடுத்தது வெளிப்படுறது இவர் மணவாளன்னா நமக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரியது. இவர் மணவாளன் என்றால் நமக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரியது. இங்கே பாயிண்ட் என்ன? சந்தோஷம் தானே முக்கியமான பாயிண்ட். இங்கே சந்தோஷம். அவன் என்ன பண்ணுறான்? ஏன் நீங்கள் உபவாசம் இருக்கிறது இல்லை அப்படின்றான். அவன் உபவாசம் துயரமுள்ள உபவாசம், துக்கிக்கிற சோகமான சோக காட்சியை காண்பிக்கிற ஒரு உபவாசம். இயேசு சொல்றாரு, இல்லை இது கொண்டாடுறதுக்கு நேரம், இது சந்தோஷமா இருக்கிறதுக்கு நேரம். அந்த கான்டெக்ட்ல தான் விருந்து சாப்பிட்றதுக்கு. திரும்ப சொல்றேன், சாப்பாடு இருக்கிறதுனால சந்தோஷம் இல்லை, இயேசு இருக்கிறதுனால. ஆனா இயேசு இருக்கிறப்போ நிறைய இடத்துல சாப்பாடும் இருக்குது, என்னமோ தெரில. ஆனால் வெறும் சாப்பாடுனால சந்தோஷம் வருதுன்னா அது வேற. இது வந்து மணவாளன் இருக்கிறார் என்பதனால ஒரு சந்தோஷம். இயேசு மணவாளன் என்றது உண்மை என்றால் அப்போ அவரோட இருக்கிற ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசுனுடைய மேன்மை மட்டும் வெளிப்படல, இயேசுவோட இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை இங்கே வெளிப்படுது. இது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இது ஒரு கொண்டாட்டத்தின் வாழ்க்கை, இது ஒரு திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் இங்கே வெளிப்படுதுன்னு நம்புகிறேன். பாருங்க, அதாவது இங்கே ஒரு பிரின்சிபல் வெளிப்படுது. இயேசு நம்மோட இருக்கும்போது வாழ்க்கை எப்படி ஆயிடுதுன்னா, லைஃப் இஸ் நாட் லைக் அ ஃபியூனரல் பட் இட்ஸ் லைக் அ வெட்டிங் செலிப்ரேஷன் when Jesus is with us.